இப்பதான் தூங்கி எழுந்திரிச்சு வந்தியோ? உனக்கு இப்பதான் விடிஞ்சிச்சோ? சரி சரி வா வா. காலையில எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு வர? கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லை. சரிதா சரிதா, வந்தது வந்துட்ட. சரி போ, வீட்டுக்குள்ள கொஞ்சம் வேலை இருக்குல்ல, அதை போய் பாக்குறியா? சரிங்கத்த, கிச்சனை நான் போய் கூட்டிட்டு நான் இப்போ வந்துடுறேன்த்த. காலையில் இப்போ தான் 8 மணி ஆகுது. நானே சீக்கிரமாக வந்துடுச்சுன்னு கோவமாக இருக்கேன். இவங்க என்னன்னா கல் இப்படி வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன். நம்ம அப்படியே பார்க்காத மாதிரியே போ, என்ன தான் கூட்டி கிழிக்கிறாங்கிறத பார்ப்போம். அப்படியே கூட்டுற மாதிரியே நடிப்பான், கூட்டவே மாட்டான். எல்லா வேலையும் நானே பார்த்தா தான் முடியுது இந்த வீட்லேயே. மருமகளும் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரே ரோதனையாக இருக்குது. ஒரு வேலையும் ஒழுங்காகவே பார்க்க மாட்டாளேங்க. ஏன் இவ்வளோ வச்சிருக்கேன்னு எனக்கே புரியலை. சரி போவோம், நம்ம இப்படிக்கான்னு நடப்போம். பார்வையை பாரு, அப்படி முழுங்குற மாதிரியே பார்க்குறது. எப்போ பார்த்தாலும் எதை சொன்னாலும் கேட்காளுகளா, அவளுக்கு இஷ்டத்துக்கு நடக்கிறாளுங்க. ஒன்றும் இந்த வீட்டில் நம்ம என்ன சொன்னாலும் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. போ இரு, கூட்ட சொன்னால் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அங்கே பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்துக்கிட்டு. சரி, இவ ஒருத்தி ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறான். எப்போ பார்த்தாலும் இவளையே தான் இப்படி பண்ணுறாள்னா இவ அதை விட பண்ணுறான். எடுத்துட்டான். அத்தா என்னத்தா பண்ணுற? சாப்பிட்டியா? சரித்தா சரித்தா. இங்கே இருத்தா, காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சு வராத்தா. வந்தது வராமல் கூட்டின்னு சொன்னதுக்கு அப்படின்னு முக்கிக்கிட்டு போகிறாத்தா. கூட்ட போகிறான்னு போய் பார்க்குறேன். கூட்டாளோட அந்த தரைக்கும் வலிக்காமல் அந்த கூட்டுமாருக்கும் வலிக்காமல் கூட்டுறாத்தா. ஒன்றுமே புரியலை எனக்கு இந்த வீட்டில். நீயும் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிற. இவளோட எனக்கு ஒரே ரோதனையாக இருக்குத்தா. நீ ஒரு நாள் வந்து இவளையில வந்து கொஞ்சமாச்சும் கண்டித்தா. என்ன பண்ணுறேன்னு எனக்கே புரியலை. அன்னைக்கு அப்படி தான் பாத்திரம் கழுவுறா, அந்த சோப்பு அப்படியே இருக்குது. நீ வேணாலும் வந்து பாரு ஒரு நாளைக்கு. அவள் கழுவுறத தண்ணி அவ்வளோ தண்ணியாக ஊற்றி கழுவுறா. நம்மலாம் எப்படி கழுவுனோம்? இப்போல்லாம் இருக்கிறவளுக்கெல்லாம் அப்படியா பண்ணுறாளுங்க? அவளுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. நம்மலாம் தண்ணி தூக்கிட்டு வந்தோம். அவளுக்குலாம் டப்புல அதில் வந்து பைப்பில் குழாய துருவுறதுக்கு வலிக்குது தான். இப்படி திருவி கழுவுறதுக்கு என்னத்த சொல்கிறது பற்றியா? நம்மளாம் அடி வைப்பில் அடிச்சுட்டு தெரிஞ்சோம். அவர்களுக்கெல்லாம் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே தண்ணி இருக்குது. வீட்டை விட்டு அப்படி இறங்கி கால் மிச்சம்னா கால் சுலுக்கிக்குதான் அவளுக்கு. ஆத்தி இங்கே உட்காந்துருக்க டிவி பார்த்துக்கிட்டு. அச்சோ, பேசாமல் கம்முன்னு கிராஸ் பண்ணி ஓடிடணும், பார்த்துடக்கூடாது. அச்சோ பார்த்துருச்சே, இனி அடுத்த வேலை ஏதாவது சொல்லுமே. ஐயோ ஐயோ, பேசாமல் ரூமுக்குள்ளே ஓடி போய் பேசாமல் படுத்துடணும். கூப்பிட்டாலும் காதே கேட்காத மாதிரியே படுத்துக்குவேனே, வெளியில் வரவே மாட்டேன். சத்தியமாக எவ்வளோ வேலை நான் உண்டியாக பார்க்குறது. ஒன்றுமே தெரியாத மாதிரி படுத்துருக்கான் பாரு. நம்மளும் படுத்துருவோம், எருவ மாடு மாதிரி படுத்துருக்கான். ஐயோ ஐயோ, எங்கள் அம்மா வீட்டில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? இங்கே வந்து சட்டி பானையெல்லாம் கழுவுற மாதிரி இருக்குது. என்னையே வேலை வாங்குறாங்க. அவங்க யாருமே ஒரு வேலை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இவன் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறான். சரி போ, நம்ம தலையெழுத்து தூங்குவோம். உங்களுக்கு நம்ம குட்டி சுட்டியோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்